குட் ஈவினிங். இன்றைக்கி நம்ம டாபிக் வந்து தமிழ்நாடு டிஎன்இஏ உடைய கவுன்சிலிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். அட்மிஷன் ப்ரொசீஜர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இதனுடைய எப்படி காலேஜஸ் வந்து நம்ம என்னென்ன டைப்ஸ் ஆஃப் காலேஜஸ் செலக்ட் பண்ண போகிறோம், எப்படிலாம் இருக்குது, எப்படி கட் ஆஃப் பார்க்குறது, அதனுடைய கவுன்சிலிங் ப்ரொசீஜர்ஸ் என்ன, இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். டாப் காலேஜஸ் என்னென்ன இருக்குது, அதனுடைய சீட் மேட்ரிக்ஸ் என்ன, அதில் வந்து ஃபீஸ் அலகேஷன்ஸ் என்ன, இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே வந்து கோர்சஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 95 கோர்சஸ் இருக்குது. காலேஜஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டோட்டலாக 438 காலேஜஸ் இருக்குது. அதில் வந்து செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் வந்து 404, கான்ஸ்டியூஷன் காலேஜஸ் வந்து 16, கவர்மெண்ட் காலேஜஸ் வந்து 11, யூனிவர்சிட்டிஸ் வந்து 4, கவர்மெண்ட் எய்டட் வந்து மொத்தம் 3. ஸோ இதை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து மெயினாக வந்து என்னென்ன மாதிரி கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன் 95 கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்கேன். அதில் வந்து மெயினான கோர்சஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தான் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், அதுக்கப்புறம் வந்து சிவில் இன்ஜினியரிங். இது இல்லாமல் என்னென்னலாம் கோர்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், கம்ப்யூட்டர் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், சைபர் செக்யூரிட்டி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, பேச்சுலர் ஆஃப் டிசைன், ரொபாட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங், மெக்கட்ரானிக்ஸ், மெரைன் இன்ஜினியரிங், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல், ஏரோஸ்பேஸ், ஆட்டோமொபைல், கெமிக்கல், மெட்டலர்ஜிக்கல், மெட்டீரியல் சயின்ஸ், பெட்ரோகெமிக்கல், பயோடெக்னாலஜி, ஃபுட் டெக்னாலஜி, டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, லெதர் டெக்னாலஜி, பயோடெக்னாலஜி அண்ட் பயோகெமிக்கல், ரப்பர் அண்ட் பிளாஸ்டிக், பயோமெடிக்கல், மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங், பாராசூட்டிக்கல் டெக்னாலஜி, அப்பேரல் டெக்னாலஜி, ஃபேஷன் டெக்னாலஜி, ஃபேஷன் டிசைனிங், இன்டீரியர் டிசைன். ஸோ இந்த மாதிரி கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. இதில் வந்து சீட் மேட்ரிக்ஸ்னு எடுத்துக்கிட்டோன்னா அண்ணா யூனிவர்சிட்டியுடைய சிஇஜி கேம்பஸ்க்குள்ளே என்னென்ன மாதிரி கோர்சஸ் இருக்குது, அதனுடைய இன்டேக்ஸ் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்க்கு வந்து 60 இன்டேக்கு, சிவில் இன்ஜினியரிங்க்கு 60, கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு வந்து 60, கம்ப்யூட்டர் சயின்ஸ் எஸ்எஸ்னு ஒரு கோர்ஸ் இருக்குது, அதுக்கு 120, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனுக்கு 60, எலக்ட்ரிக்கலுக்கு வந்து 60, ஜியோ இன்ஃபர்மேட்டிக்கு 60, இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங்க்கு வந்து 60. இது மாதிரி பிரிச்சிருக்காங்க. அதே வந்து நீங்கள் எம்ஐடி கேம்பஸில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எல்லா கோர்சஸுக்குமே 60 தான் இன்டேக்கு. அதில் வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு மட்டும் 120, ரொபாட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷனுக்கு வந்து 30. அண்ணா யூனிவர்சிட்டியோட ஏசிடி கேம்பஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் அண்ட் பயோடெக்னாலஜின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது, அது 20 தான் இன்டேக்கு. அப்பேரல் டெக்னாலஜின்னு ஒரு புது கோர்ஸ் இருக்குது, அதில் அது வந்து 30 இன்டேக்கு. பேராமெடிக்கல் டெக்னாலஜிக்கு வந்து 60 எடுத்திருக்காங்க. அடுத்தது வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டி, அண்ணா யூனிவர்சிட்டி அடுத்தது அண்ணாமலை யூனிவர்சிட்டி. அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸு, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸு, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், கெமிக்கல் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு வந்து 120 இன்டேக்கு. மற்ற கோர்சஸ்க்கெலாம் வந்து 60 தான் இன்டேக்கு. இது இல்லாமல் ஒரு சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் பெட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங் டெக்னாலஜி கிண்டியில் ஒரு காலேஜ் இருக்குது, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹேண்ட்லூம் டெக்னாலஜின்னு சேலமில் ஒரு காலேஜ் இருக்குது, சென்ட்ரல் எலக்ட்ரோகெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் சிக்ரி காரைக்குடியில் ஒன்று இருக்குது. இதில் வந்து இப்போ சிப்பெட்டில் வந்து எம்என், அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் டேட்டா சயின்ஸ்னு ஒரு கோர்ஸும், பிளாஸ்டிக் டெக்னாலஜின்னு ஒரு கோர்ஸும் இருக்குது. இது ரெண்டுத்துக்குமே 60 இன்டேக்கு, 60 இன்டேக்கு. அதே வந்து சிக்ரியில் வந்து கெமிக்கல் அண்ட் எலக்ட்ரோகெமிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது, அதுக்கு வந்து 40 தான் இன்டேக்கு. ஹேண்ட்லூம் அண்ட் டெக்னாலஜி, டெக்ஸ்டைல் டெக்னாலஜி சேலத்தில் இருக்கிறதுக்கு வந்து 60 வந்து இன்டேக்கு. அடுத்தது எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து மெயினாக வந்து ஒரு 3 காலேஜ் மட்டும் உங்களுக்கு வந்து நான் சொல்லியிருந்தேன், கவர்மெண்ட் எய்டட் காலேஜ்னு சொல்லியிருந்தேன். அதில் வந்து பிஎஸ்ஜி வந்து ஒன் ஆஃப் த டாப் காலேஜ் கோயம்புத்தூரில் இருக்குது. அதில் வந்து ஒரே ஒரு 2 குரூப் மட்டும், அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்க்கும் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு மட்டும்தான் 138 வந்து இன்டேக் கொடுத்துருக்காங்க, மற்றதெல்லாம் 60-30 தான். அடுத்தது வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இதுவும் கவர்மெண்ட் எய்டில் வந்து டாப் 2nd இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து மினிமம் 20 ஆரம்பித்து 60 வரைக்கும் இன்டேக்ஸ் இருக்குது. தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரையில் உள்ளதில் வந்து மோஸ்ட்லி எல்லாத்துலேயுமே வந்து ஒரு மேக்ஸிமம் உள்ளது வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் 180 இருக்குது, மற்றதெல்லாம் வந்து 130. மினிமம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சிவில் இன்ஜினியரிங்கில் வந்து 40 சீட்ஸ் தான் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் அஃபிலியேட்டட் வித் அண்ணா யூனிவர்சிட்டி. அதில் வந்து ஒரு கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ்னு தனியாக இருக்கும்,
அது வந்து பார்த்திங்கன்னா அழகப்பா செட்டியார் காலேஜ், தந்தை பெரியார் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் காலேஜ் வெள்ளூர், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பர்கூர், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தருமபுரி, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தேனி, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் திருச்சிராப்பள்ளி, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இது வந்து தஞ்சாவூர் இதில் இருக்குது செங்கிப்பட்டியில், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலி அண்ட் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஈரோடு. இது எல்லாமே மினிமம் 60 ஆரம்பித்து 120 வரைக்கும் சீட்ஸ் இருக்குது. இது இல்லாமல் வந்து ரீஜனல் கேம்பஸ்னு ஒரு 3 பிரிச்சிருக்காங்க. பட் இதில் வந்து எனக்கு ஒரு பெரிய இது கிடையாது. ஏன்னா ரீஜனல் இதில் வந்து ஒரு பெரிய ஃபெசிலிட்டிஸ் வந்து இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் கோயம்புத்தூர், அதே மாதிரி மதுரையில், அதே மாதிரி திருநெல்வேலியில் இருக்குது. இதில் எல்லாமே 60 இன்டேக்ஸ். இது இல்லாமல் யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் விழுப்புரம் அப்படின்றதில் ஒரு 5 கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. இது எல்லாமே 60 இன்டேக்ஸ். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தமிழ் மீடியம் மட்டும் உங்களுக்கு வந்து 30 இன்டேக்ஸ். அதே மாதிரி யூனிவர்சிட்டி ஆஃப் இன்ஜினியரிங் காலேஜ் திண்டிவனம்னு ஒன்று இருக்குது. இதுலேயும் 4 கோர்ஸ் இது பண்ணுறாங்க. இன்டேக் வந்து 60 தான். அடுத்து வந்து யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் திருவண்ணாமலை, யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காஞ்சிபுரம், யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் திருச்சிராப்பள்ளி, யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அரியலூர், அடுத்து நாகப்பட்டினத்தில் ஒன்று இருக்குது யூனிவர்சிட்டி இருக்குது, அடுத்தது வந்து கடலூரில் ஒன்று இருக்குது, பட்டுக்கோட்டையில் ஒன்று இருக்குது, கன்னியாகுமரி நாகர்கோயிலில் இருக்குது, அடுத்தது தூத்துக்குடி, ராமநாதபுரம், திண்டுக்கல். ஸோ இதெல்லாம் வந்து யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இதில் வந்துடும், ரேங்கிங்கில் வந்துடும். பட் இதெல்லாம் வந்து டாப் என்ஐஆர்எஃப்லையோ NBOலையோ இருக்குது அப்படின்னா வி வாண்ட் டு செக் இட். அடுத்தது டாப் NIRF ரேங்கிங்கில் வந்து நான் ஒரு 17 மட்டும் பிரித்து எடுத்திருக்கோம். அதில் மெயினாக ஃபஸ்ட்டு வந்து ஸ்ரீ சிவசுப்ரமணிய நாடார் காலேஜ் செங்கல்பட்டு, செகண்ட் ஒன் வந்து ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் காஞ்சிபுரம், RMK இன்ஜினியரிங் காலேஜ் கும்மிடிப்பூண்டி, ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் காஞ்சிபுரம், ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி திருவள்ளூர், சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னை, ஈஸ்வர் இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை, PSG கோயம்புத்தூர், ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காஞ்சிபுரம், ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் கோயம்புத்தூர், ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் கோயம்புத்தூர், KPR இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர், குமரகுரு, ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் கொங்கு, சோனா இன்ஜினியரிங் காலேஜ். அடுத்தது வந்து மெப்கோ சிவகாசி. இது இல்லாமல் நம்ம காலேஜஸ்லாம் பார்த்துட்டோம். இதுதான் மெயினான காலேஜ். மோஸ்ட்லி இது வந்து கவுன்சிலிங் 1லேயே முடிஞ்சிடும். அதாவது 200லேருந்து 178 கட் ஆஃப்குள்ளேயே இந்த காலேஜ் எல்லாமே ஃபில் ஆகிடும். ஸோ அந்தளவுக்கு ஒரு டாப் ரேங்கிங் உள்ள காலேஜஸ் வரைக்கும் நம்ம பார்த்தது. இது இல்லாமல் வந்து கவுன்சிலிங் ப்ரொசீஜர்ஸ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் வரும், அதுக்கப்புறம் நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறோம், அதுக்கப்புறம் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணுறோம், அப்புறம் அலாட்மெண்ட் ரேங்கிங் வந்துடும் நமக்கு, அப்புறம் ஆன்லைன் சர்டிஃபிகேஷன் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க, அப்புறம் பப்ளிகேஷன் ஆஃப் ரேங்க் லிஸ்ட் கொடுப்பாங்க, அப்புறம் ஆன்லைன் கவுன்சிலிங் நடக்கும், அப்புறம் வந்து நமக்கு இது அலாட்மெண்ட் ஆயிரும். அடுத்து பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் ப்ரொசீஜர்ஸ் ரவுண்டு 1 எப்படி நடக்கும், ரவுண்டு 2 எப்படி நடக்கும், அப்புறம் ரவுண்டு 3 எப்படி நடக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அடுத்தது இதுக்கான டேட்ஸு என்னைக்கு ஆரம்பித்து என்னைக்கு முடியுது, ஸ்பெஷல் ரிசர்வேஷன் எப்போ, அதெல்லாம் எப்போ பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் வந்து வொகேஷ்னல் குரூப்பு அகாடமிக்கு எப்போ பண்ணுறாங்க, ரிசர்வேஷன் ஃபார் என்னென்ன மாதிரி ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க, ஓப்பன் கேட்டகரிக்கு எவ்வளோ, ஷெட்யூல் ட்ரைப்ஸ்க்கு எவ்வளோ, அந்த மாதிரி. அடுத்து டாக்குமெண்டேஷன் என்னென்னலாம் நம்ம வைக்கணும், அந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம சர்டிஃபிகேட்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்றது. அடுத்தது வந்து வேரியஸ் கன்ஃபர்மேஷன் ஆப்ஷன்ஸ், நம்ம எப்படி அக்செப்ட் பண்ணுறது, ஜாயின் பண்ணுறது, அப்லோட் பண்ணுறது, டிக்ளைன் பண்ணுறது, அது சம்மந்தமான இதுங்களாம் என்ன, இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டி, நம்ம வந்து ஒரு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்குள்ளே போகணும், நம்ம இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணணும்னா என்னென்ன மாதிரி எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்ன. அடுத்தது வந்து ஜென்ரல் கவுன்சிலிங்குடைய டேட்டு, கட் ஆஃப் ரவுண்டு 1ல் வந்து என்னென்ன மாதிரி கட் ஆஃபில் உள்ளவங்க போவாங்க, ரவுண்ட் 2ல் என்னென்ன மாதிரி கட் ஆஃபில் உள்ள போவாங்க, ரவுண்ட் 3ல் என்னென்ன மாதிரி கட் ஆஃபில் போவாங்க. அதே மாதிரி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ், அண்ணா யூனிவர்சிட்டியோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன இருக்கும், டாப் கவர்மெண்ட் காலேஜ் 11ல் உள்ள என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸு, கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் 3ல் என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸு, செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜில் என்னென்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸு. இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் இருந்துச்சுன்னா வேரி ஆகும். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய TNEA கவுன்சிலிங் இன்ஜினியரிங் அட்மிஷனுக்கான ப்ரொசீஜர்ஸ். தேங்க்யூ.